அதை எங்கிட்ட வந்து கேட்க கூடாது, அங்கிட்டே இருந்தா கேட்கணும். சாரி சார். சரி வந்துட்டீங்க. யாரை பார்க்கணும்? சார், கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தீங்க. அதில் ஒரு காப்பி மாடலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அச்சா ஆஃபீஸ்லேருந்து வரீங்களா? ஆமாம் சார். அதை சொல்லுங்க முதல்ல. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க சார். எல்லாம் ஓகேண்ணா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க சார், பத்திரிக்கை அடிச்சிடலாம் சார். சரி ஆகட்டும், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தகவல் சொல்கிறோம். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார். யாருன்னு வந்துட்டு இது நம்ம பல்லவன் புனிதா கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்க கொடுத்துருந்தோம்ல, அந்த அச்சா ஆபீஸ்ல இருந்து தான் வந்துட்டு போறாங்க. இது அந்த இது மாடலா, இது விவரத்தெல்லாம் பார்த்துட்டு சரி பார்த்துட்டு சொல்ல சொன்னாங்க. நல்லா இருக்குண்ணே. அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. புனிதா இருமா, உன் கல்யாண பத்திரிக்கையை சரி பார்க்க சொல்லி பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வந்து இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்து சொல்லுமா. அண்ணி பத்திரிக்கையை வாங்கி பாருங்க அண்ணி. அம்மா நீங்களும் அப்பாவும் பாத்துருங்கம்மா, எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். புனிதா இத பாரு, இதுல என்ன இழுத்து விடாத. எனக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தம் எல்லாம் பாத்துக்க. என்ன மாப்பிள்ள இது பொசக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? பிள்ளைங்களுக்கான கல்யாண பத்திரிக்கைய எல்லாரையும் பார்த்து கொடுக்கறதுக்கான கட்டமே வந்துருச்சு. எப்பவும் நீங்க ஒரு புடி கொடுக்காம புடிவாதமாவே இருந்தா இத பாருனாச்சு, இந்த கல்யாண சம்பந்தமா ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. இத பாரு, இனிமே என்கிட்ட வராத. அதான் உன் தங்கச்சி இருக்கல்ல, அவகிட்டே பேசிக்க. அண்ணே அவரை விடுங்கண்ணே, நம்மளே என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சிடலாம். இவர் என்ன சொல்றது? ஏன் புனிதா கிட்ட மட்டும்தான் பத்திரிகையை காட்டுவீங்களா? நான் படிக்கல தான், அதுக்காக ஒரு பத்திரிகையை கூட வாசிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ அப்படின்னா நான் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கேன்ல, போதும். நீ பார்த்தா போதுமாப்பா, நான் பார்க்க வேண்டாமா? என்னடா நீ திரும்ப நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீ தனியா என்னடா பார்க்கணும்? அண்ணே அதான் பார்க்கணும்னு கேக்குறான்ல, வல்லவங்கிட்ட கொடுங்கண்ணே. இல்லவா அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நான் பார்த்தா போதும், அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான், பாத்துக்கலாம். நீ என்ன பாப்பா, நீ எனக்கு தெரியும், கொடு. மாமனு ஏதாவது ஏடா கூட்டமா பேசி காரியத்தை மட்டும் கெடுத்தேன்னு வைய, எனக்கு கட்டகம் வந்துடும் பாத்துக்க. அப்பா என்னப்பா சொல்ற? இல்ல நிதானமா பொறுமையா பார்த்து சரியா சொல்லுன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு பிடிக்கல. டேய் இப்படி மொட்டையா பிடிக்கலன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? டிசைன் பிடிக்கலையா இல்ல அதுல இருக்க கலர் பிடிக்கலையா? என்ன பிடிக்கல தெளிவா சொல்லு, அப்பதானே மாத்த முடியும். மா புனிதா பேருக்கு பின்னாடி பாத்தியாமா? பாரு என்ன போட்டிருக்கு பாரு. என்ன போட்டிருக்கு? பிபிஏ எம்பிஏன்னு போட்டிருக்கு. அதுக்கு என்னப்பா போட்டிருக்கா? என் பேருக்கு பின்னாடி என்ன போட்டிருக்கு பாரு. பாரு ஒன்னும் இல்ல இல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? ஐயோ மாம்சே, நீ படிக்காத மேதைன்னு தெரியுது மாம்சே. மணிகண்டா, புனிதா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அவர்கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? மரியாதையா பேசு. சரிங்கம்மா. அத்த அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குத்த? அப்படி இல்லப்பா, நான் எழுத்து படிக்க தெரியாத முட்டாள் தானே நான். நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க இப்படி படிக்க தெரியாத ஒருத்தனை ஏன் கல்யாணம் பண்ணனு புனிதாவை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? 2 பேர்ல ஒருத்தங்க படிச்சிருந்தா போதும்னே. மௌன, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடா. இப்ப என்ன உனக்கு பிடிச்ச பட்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. அச்சா ஆபீஸ்க்கு போன போட்டு அந்த பட்டத்தை உன் பேருக்கு பின்னாடி அடிச்சு ஏத்திர சொல்றேன், அவ்வளவுதானே. இப்படி ஜாதகத்தை மாத்துறது, படிக்காத பட்டத்தை படிச்ச மாதிரி போடுறது, இதை தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதுலப்பா. ஏங்க இப்ப எதுவும் பேசாதீங்க, அவனை தனியா வச்சுக்கலாம். நீ சரியாதான் சொல்ற உள்ளவராயா? மாமா இப்ப அந்த டிகிரி தானே பிரச்சனை.
என் பேருக்கு பின்னாடி எந்த டிகிரியும் போட வேணாம், போதுமா? அப்புறம் என்ன, என் மரும உள்ள சொல்லிட்டல்ல, முடிஞ்சது. டிகிரி எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? டேய் என்னடி ஆச்சு அவனுக்கு? ஏங்க எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏதோ சொல்ல வர. அது என்னவோ அதை தெளிவா சொல்லுப்பா. இந்த பத்திரிக்கையில் இருக்க போட்டோவை பாருங்களேன். எனக்கும் புனிதாக்கும் கொஞ்சமாச்சும் பொருத்தம் இருக்கா? இவன் பேசி பேசிய மொத்த காரியத்தையும் கெடுத்துருவான் போல இருக்குது. டேய் வல்லவா, அழகாடா முக்கியம், மனசு பொருந்துனா போதும்டா. ம், இங்க பார், உன்னை விட புனிதாவை வேற யார் நல்லா பாத்துக்க முடியும் சொல்லு? ம். ஆமா, நானும் அதைத்தாம்மா சொல்றேன். மனசு பொருத்தம் இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்றேன். அண்ணே, அம்மாவும் அதை தான் சொல்றாங்க. ஏன்னா நீ வளர்ற? நான் தெளிவா தான் பேசுறேன். நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும். அக்கா, என்னக்கா இது? எல்லாருக்கும் நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே முந்திக்கிட்டீங்களா? வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் புனிதா. மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்க என்னைக்குமே எங்களோட இன்ஸ்பிரேஷன். என்ன தவிர இங்க நடக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்படி கொண்டாடுற அளவுக்கு என்னக்கா விஷயம் நடந்திருக்கு? உங்க அக்கா சாதாரணமான வேலையா பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ண தான் இந்த ஏற்பாடெல்லாம். இவளை சும்மாவே பிடிக்க முடியாது. இப்போ இது வேறயா? எல்லாம் எனக்கு வர வேண்டியது. என் நேரம். அக்கா, கைய கொடுக்கா. வாழ்த்துக்கள். கூடவே தானே வந்த, என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? வீட்ல கூட யாரும் சொல்லல. அக்கா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சரவணா. கபிலன் ப்ரோ இப்பதான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களோட உழைப்பு கிடைச்ச பலன் தான் இதெல்லாம். தேங்க்ஸ் சரவணா. வீட்டில் நடந்த விஷயத்துல இதை சொல்லவே மறந்துட்டேன். விஷயம் யார் மூலமாவது தெரியறதுக்கு முன்னாடி நான் போய் அப்பா கிட்ட சொல்லணும். அக்கா, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா? கண்டிப்பா கொடுக்கறேன். இங்க பாருங்க, நீங்க யாரும் இல்லைன்னா இது நிச்சயம் சாத்தியம் ஆயிருக்காது.